2005 BMW X5 ஏன் வந்து இந்த காரை இம்போர்ட் பண்ணுறாருன்னா, அப்போ BMW ஷோரூம் சென்னையில் இல்லை. அதனால அதை இம்போர்ட் பண்ணிட்டு 2005ல் வரி கட்ட மாட்டேன்னு கோர்ட்டுக்கு போகிறாரு. வரி கட்டாமல் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிடுறாரு காரை. சரியா? அதற்கு பிறகு வணிக வரித்துறை 8 லட்சம் ரூபாய் வரி மற்றும் 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கிறது. அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறாரு. அப்போ கோர்ட் என்ன பண்ணுது, அபராதத்தை 2019லேருந்து மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. தம்பி, இந்த 8 லட்சமோ அந்த அதுக்கு ஒரு எவ்வளோ டாக்ஸ்னு தெரியல. அதுக்கு அந்த ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்குறவங்களுக்கு என்ன சில பல கோடிகள்லாம் பெரிய விஷயமா? விஜயோ அவர்களுடைய செல்வத்திற்கு முன்பு இந்த வரி செலுத்த முடியாத அளவுக்கு கஷ்டமான வரியா? பாக்கெட் மணி மாதிரி கொடுத்துருவார் இல்லைங்களா? அவர் வக்கீல் கொடுக்குற காசை வரி கட்டிட்டு போயிருக்கலாமே சார். இதைத்தான் நீதிபதி 1 லட்ச ரூபா அபராதம் விதிச்சு சொல்றாரு. 9 வருஷம் கழிச்சு அவருக்கு தெரியும், யாராவது சீனியர் கவுன்சில் ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. இந்த சீனியர் கவுன்சிலுக்கு என்ன ஃபீஸ்ன்னு தெரியும், ஜட்ஜுக்கு தெரியும். இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டு நீ வரியை கட்டியிருக்கலாம்ல. அதுக்கு தான் இவ்வளோ ரிமார்க்ஸ். நீங்கள் நேர்மையை பற்றி பேசலாமா?